Good evening. So, organization behavior. So, second subject இது உங்களோட செகண்ட் சப்ஜெக்டில் வந்து அதாவது செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற செகண்ட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் வந்து குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ குவான்டிட்டி டெக்னிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ஆர்கனைசேஷன் பிஹேவியர் வந்து செகண்ட் சப்ஜெக்ட். ஸோ செகண்ட் செமஸ்டரில். ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து அசைன்மெண்ட் டிஸ்கஷனை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வலிமையாக நாங்கள் செய்கிற அசைன்மெண்ட் மாதிரியே தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அசைன்மெண்ட்டை நாங்கள் செய்ய இருக்கு. ஸோ இது நான் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அசைன்மெண்ட் டிஸ்கஷன் பண்ண ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியர்னு சொல்லக்குள்ள உங்களை எல்லாருக்கும் ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து லெவல் 3ல சைக்காலஜி சப்ஜெக்ட் வந்து படிச்சிருப்பீங்க. எல்லாருமே வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட் லெவல் 3ல வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி தமிழ் மீடியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மீடியத்தில் வந்து நீங்கள் சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ சைக்காலஜி இன் ஆர்கனைசேஷன் சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்டில் வந்து இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து நீங்கள் ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் படிப்பீங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக. ஸோ அதில் பேசிக்காக வந்து தியரிட்டிக்கலாக படிச்சிங்க. ஸோ இது தியரிட்டிக்கலோட ப்ராக்டிக்கல் சேர்ந்து அட்வான்ஸாக கொஞ்சம் இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேர்ட் இயரில் வந்து இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் படிக்கிற நேரில். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் முதலாவது வந்து பார்ப்போம். சப்ஜெக்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அசைன்மெண்ட் டெட்லைன் வந்து 6 மாதம் 26ஆம் தேதி. டேட்டை பார்த்துக்கொள்ளுங்க 8 மணிக்கு. சரியா? ஸோ அந்த 8 மணிக்கு முதல்ல வந்து சப்மிஷன் பண்ணணும். சரியா? ஆன்சர் டைப் த ஹேண்ட் ரைட்டிங் செய்யலாம். அப்படி இல்லை, அதாவது ஷுட் பி டைப்போ ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம், அப்படி இல்லாட்டி டைப் பண்ணலாம். சரியா? ஸோ அசைன்மெண்ட் கண்டிப்பாக சிங்கிள் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல தான் நீங்கள் இருக்கும். ஸ்கேன் பண்ணுறதுனாலும் எழுதுறதுனாலும் அதான் டைப்னாலும் நார்மலாக வந்து சிங்கிள் பிடிஎஃப்ல வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எழுதும் பொழுது வந்து நாங்கள் சிங்கிள் டாக்குமெண்ட்ல எழுதி அதை ஸ்கேன் பண்ணணும். சரியா? ஸோ அதாவது ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்டை 5 MB விட கூடக்கூடாது. காப்பி ரைட்டிங் ஏஐ டூல் பாவிக்கிறதுலாம் வந்து எந்த ஒரு அலவுடுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? ஓகே. முதலாவது பாருங்க, read the case study and answer the below questions. All answers should be the focus and align with the cases. அப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் வந்து நாங்கள் இந்த கேஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆன்சர்ஸ் செய்யணும். ஸோ தனியாக வந்து நாங்கள் ஆன்சர்ஸ், அதாவது கேட்டு கொஸ்டினுக்கு டிரெக்டாக தியரி எதுவுமே அப்ளிகபிள் பண்ண முடியாது. சரியா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதே மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கெட்ட எக்ஸாம்லேயோ ஃபைனல்லையோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்ஸுக்கோ அப்படி இல்லாட்டி ஒரு 30-40 மார்க்ஸுக்கோ வரும். நீங்கள் ஃபைனல் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி கெட் பேப்பர் சம்டைம்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேராகிராஃப் ஒன்று தருவாங்க. அந்த பேராகிராஃபில் இருக்க ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணி நீங்கள் என்னதுல, அதாவது வந்து இப்போ நாங்கள் என்ன விஷயத்த மெயின் பண்ணி சொல்லியிருக்கான்னு சொல்லி. சரியா? அப்போ இந்த பேராகிராஃப்ல வந்து இந்த டாம் அண்ட் டிக் அண்ட் ஹாரி 3 பேர் இருக்காங்க. சரியா? இந்த 3 பேரை வச்சு தான் ஒரு பேராகிராஃப் ஒன்று தந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க, யூ ஆர் தி இன்சார்ஜ் ஆஃப் தி ஸ்மால் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹேவ் 3 சப்ஆர்டினேட் டாம், டிக் அண்ட் ஹாரி. அப்போ நீங்கள் தான் வந்து என்னது, ஒரு சிறிய துறையில் ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு மேனேஜர். சரியா? அந்த நிறுவனத்தில் வந்து 3 பேர் இருக்காங்க. அதாவது டாம், டிக் அண்ட் ஹாரின்னு சொல்ற 3 பேர் இருக்காங்க. சரியா? துணை அதிகாரிகளா இருக்காங்க. The key to success your department to keep this employee as motivated as possible. Here a brief summary profile on each the subordinate. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆர்கனைசேஷன் வெற்றிக்கான மெயினான ஒரு திறவுகோள்னா, முடியுமான மட்டும் தங்களுக்கு கீழே இருக்க ஊழியர்களை வந்து என்ன வச்சிருக்கணும், ஒரு மோட்டிவேஷன், அதாவது வந்து ஒரு ஊக்கப்படுத்தல். நாங்க சொல்லுவேன் மோட்டிவேஷன், ஒரு அவங்களை வந்து முடியுமான மட்டும் ஊக்கப்படுத்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஊக்கப்படுத்துறது தான் மெயின். அப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து எதை பத்தி இருக்குன்னு சொல்லலாம், அந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல இந்த சப்ஜெக்ட் கேஸ் எதை பத்தி இருக்குன்னா மோட்டிவேஷனை பத்தி இருக்கு. நாங்க எந்த ஒரு கேஸ் ஒன்று வாசிக்கும் பொழுதுமே முதல்ல நாங்க அந்த கேஸை பத்தி டிஃபைன் பண்ணிக்கொள்ளணும். இந்த கேஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். அப்ப அந்த மைண்ட்ல இருந்தா தான் நாங்க படிச்ச தியரியோட வந்து எங்களுக்கு அந்த கேஸை வந்து அப்ளை பண்ண முடியும். சரி, அப்ப அடுத்த விஷயம் சொல்லியிருக்கான் பாருங்க, இயர் is the brief summary profile and each this subordinate. இப்ப
என்ன சொல்றான்னு சொன்னா அந்த 3 பேரையும் பத்தி கீழே சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர் வந்து எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரியான ஒர்க் ப்ராசஸ் செய்யறாங்க, ஸோ அவங்க 3 பேரோட கேரக்டர்ஸ் வந்து சொல்லி இருக்காங்க. ஓகே, சரி. அப்போ முதலாவது பாருங்க சொல்லியிருக்காங்க, டாம் இஸ் த டைப் ஆஃப் எம்ப்ளாயி ஹூ இஸ் ஆர் டு ஃபிகர் அவுட். அப்ப டொம்னு சொல்லி, அதாவது வந்து டொம் வந்து எப்படிப்பட்டவர்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. ஸோ சரியா, அதுதான் டாம் இஸ் த டைப் ஆஃப் எம்ப்ளாயி ஹூ இஸ் த ஆர்ட் டு ஃபிகர் அவுட். இஸ், அதாவது வந்து இஸ் absenteeism record is much higher than average. அடுத்தது அவர் சொல்லியிருக்காங்க, அவரோட வருகை வந்து என்ன நடக்குமா, என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு சராசரியை விட குறைவா இருக்கும். நார்மலா வந்து எப்சென்டிசம், அப்ப அதாவது அதிக அளவான லீவ் எடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. அப்ப நான் ஒவ்வொரு நபரையும் பத்தி சொல்ற விஷயத்த வந்து நீங்க மைண்ட் செட்ல நோட் டவுன் பண்ணி கொள்ளுங்க. இஸ் கிரேட்லி என்ஜாய் இஸ் ஃபேமிலி, a wife and 3 small children and think they should be the central to his life. அப்ப அவரோட லைஃப்ல வந்து மெயினான விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அவர் வைஃபும் அவரோட அந்த 3 குழந்தையும், அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்தை தான் வந்து மெயினா வந்து அவரு சொல்றார். அதாவது ஒரு மனுஷன் ஒரு லைஃப்ல வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்டா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கலாம். ஸோ இந்த டொம்னு சொல்ற கதாபாத்திரத்துல வந்து அவரோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா, அவரோட குடும்பத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு, முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. The best way to describe the Tom is to say that he kind of throwback to the generation and believe deeply the value the culture. சரியா, அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது டாம், அந்த டாமை பத்தி விவரிக்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு விதமான கலாச்சாரத்தை மிகவும் ஆழமா நம்புறாரு. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, அவரோட அந்த தலைமுறை, அதாவது இப்ப இந்த தற்கால ஒவ்வொரு தலைமுறைகள் இருக்கு தானே. இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நிகழ்காலத்துல இருக்க தலைமுறை இருக்கு, எதிர்கால தலைமுறைன்னு இருக்காங்க, கடந்த கால தலைமுறைன்னு இருக்காங்க. அப்ப இந்த டொம்னு சொல்றவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த கால தலைமுறை. இப்ப கடந்த கால தலைமுறைன்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல வந்து ஒரு 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 நிறுவனத்துல ஒரு ஊழியர் வேலை செய்வார்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து அந்த சேலரிக்காக, அதாவது வந்து நார்மலா வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, தன்னுடைய தேவையை மட்டும் நிறைவு செய்து கொள்றதுக்காக வேலை செஞ்சா மட்டும் காணும்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான டைப். The best way describe the term, say be kind, throw back the if generation and believe deeply the value at the culture. அதாவது அது கலாச்சாரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதாவது இங்க கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க கலாச்சாரம் கல்ச்சர்னு சொல்லக்குள்ள வந்து குடும்ப சூழல்னு இருக்கு, வேலை சூழல்னு சொல்லியிருக்கு, சமூக சூழல்னு இருக்கு. அப்ப டொம் ஏற்கனவே டொம்மை பத்தி சொல்லிட்டாங்க, அவர் குடும்பத்தோட பின்னி பிணைஞ்சவரா காணப்படுறான்னு சொல்லி அவர் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப அவரோட கலாச்சாரம் எப்படி இருக்கும், தன்னோட குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய, தன்னோட குடும்பத்துக்கு ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய, குடும்பத்துல வந்து ரொம்ப அதிக அளவு குடும்பத்தை வந்து நேசிக்கக்கூடியவரா இருப்பாரு. As a result, think that the company can offer him to the really inspire him very little. அப்ப அதன் ரிசல்ட்ஸ் விளைவு என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா, நிறுவனம் வந்து என்னத்தான் அவருக்கான விஷயங்களை வந்து ஊக்கப்படுத்தல், என்னத்தான் அவர் ஒரு மோட்டிவேஷன் செஞ்சாலும், அவர் அதிக அளவு குடும்பத்துல அவர் வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப ஒரு ஒர்க் வந்து 8 to 5 o'clock இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த 5 o'clock ஆகுன பிறகு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதா, ஆர்கனைசேஷன்ல மேலதிகமா வேலை செய்யறதா, ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி சர்க்கிளோட வந்து ஒன்றிணைஞ்சு கழிச்சு கொண்டு அரட்டை அடிச்சு கொண்டு இருக்கிற அந்த மாதிரியான எந்த ஒரு விதமான இதுவும் இல்ல. ஸோ அவர் 5க்கு ஆஃப் ஆகுறான்னா, ஆஸ் எக்ஸாம்பிள், ஸோ அவர் 5க்கு ஆஃப் ஆகுறான்னா, அட் அ டைம் அவர் வந்து வீட்ல இருக்கக்கூடிய பர்சன். சாட்டர்டே சண்டேஸ் ஆனா வெளியில எங்கேயும் போக மாட்டாரு. ஆர்கனைசேஷன் இப்ப நாங்க எங்க ரியல் லைஃபோட அந்த டொம்ம பத்தி நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. எங்கேயும் இப்படி பர்சன் எங்கட எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இருப்பாங்க. சோ அவர் வந்து யாரோடையும் கூட மூவ்மெண்ட் ஆக மாட்டாரு. அவர் உண்டு, அவர் ஃபேமிலிக்குன்னு சொல்லித்தான் அவர் டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஆஸ் அ ரிசல்ட், ஸோ அதனால என்னதுன்னா, என்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலுமே ஒரு நிறுவனத்தால் அந்த ஆர்கனைசேஷன்ல எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலுமே வந்து டொம் வந்து என்ன சொல்றாரு, அதாவது தி இன்ஸ்பயர் இம் வெரி லிட்டில். அவர் இன்ஸ்பயர் ஆகுறாரு, ஒரு சிறிய அளவு இன்ஸ்பயர் தான். அவர் வந்து ரொம்ப அளவு மோட்டிவேஷன் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல. ஓவரால் Tom does of the addict job and very considerate
but all attempt get him to do more ever fail. என்னதான் இருந்தாலுமே அதாவது வந்து என்ன சொல்றதா வேலைன்னு சொல்றது வந்து தன்னோட குடும்பத்துக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஃபைனான்சியலான ஒரு விஷயமா தான் அவரு கருதுறாரு. அப்ப டொம்னு சொல்றவர் வந்து இப்ப என்னத்த இப்போ ஆர்கனைசேஷன் சொன்னாலும் என் ஃபேமிலியை வந்து நான் பார்த்துக்கொள்ள என் ஃபேமிலி வந்து சர்வை பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு ஃபைனான்சியலா சப்போர்ட்டிவ் பண்ணத்தான் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லி அவர் மைண்ட் செட்ல வந்து அவரு உணர்றாரு. பாருங்க அதுதான் he feel the thing that the company can offer him the inspire very little. He feel that the job simply mean of financing his family basic needs and லிட்டில் செல்ஸ். அப்ப அவர் வந்து அந்த ஜாப்னு சொல்ற விஷயம் வந்து அவரோட குடும்பத்தை நிதி ரீதியா வந்து ஆதரவளிக்கக்கூடிய நிதி ரீதியா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணியா தான் அந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லி அவரு எதிர்பார்க்கிறாரு. ஓவரால் டாம் does adequate job and very consignatives but all attempt get him to more have failure சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து என்னத்தான் இருந்தாலும் அந்த வேலை செய்யறாரு டாம்னு சொல்றவர் வந்து வேலை செய்யறாரு. அப்ப நாங்க முதல்ல படிச்சிருந்தோன்னே டாம் டைப் ஆஃப் எம்ப்ளாயி தான் ஆர்ட் டு த ஃபிக் அவுட் நல்ல வேலை செய்யற போதுமான வேலையை செய்யறாரு மற்றும் அவர் மனசாட்சியோட நடந்து கொள்றாரு. அதுதான் இந்த அதுதான் என்ன சொல்றாங்க அந்த டாம் டஸ் ஜாப் அண்ட் வெரி கன்சியூம் பட் ஆல் அட்வைஸ் இம் டு டோ மோ எவர் ஃபெயில். என்னத்தான் இருந்தாலுமே வந்து அவர் அந்த வேலை செய்ய வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சியும் வந்து தோல்வி அடையுது. அதாவது வேலை செய்ய வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சினா அவர் அந்த ஊக்கப்படுத்துற அவர் மேலும் ஒருத்தர் வேலை செய்யறாரு அவரை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா is a fail. He has a charm and friendly. Okay. Overall, Tom does not vary the continues but all him to the fail. He has a charm and friendly, but he just not the gung of for company. He is pretty much allow do think own thing along or along as a meet the minimal standard of the performance. அப்ப அவர் நிறுவனத்துல வந்து என்ன சொல்றான்னா செயல்திறன் வந்து ஒரு குறைந்தபட்ச தரத்தை அதாவது வந்து அவர் தண்ட காரியத்தை மட்டும் செயற்படுறதுக்காக தான் தண்ட வேலை இருக்கு நான் அந்த வேலையை செய்யறேன். ஸோ அந்த வேலையை செய்யறதால எனக்கு ஃபைனான்சியலி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து என் ஃபேமிலியை வந்து சரியா அப்ப இங்க வந்து அப்ப என்ன சொல்றாங்க the term does the edit job and very conceited but all attempt get into the more ever fail. அப்ப என்னதான் டொம்ம மோட்டிவேட் பண்ண எடுத்தாலுமே வந்து அந்த எல்லா அட்டெம்ப்டும் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபெயில் ஆகுது. இஸ் சாம் அண்ட் ஃப்ரெண்ட்லி. அப்ப அந்த நபர் வந்து சாம் ஃப்ரெண்ட்லி. அப்ப அந்த டொம்னு சொல்றவர் அப்ப இந்த குறைபாடெல்லாம் இருந்தாலும் டொம்னு சொல்றவர் நல்ல ஃப்ரெண்ட்லி ஆனவர் நல்ல நட்பா பழகக்கூடியவர். பட் சாம் சாதாரண ஒரு மனிதர். பட் இ ஜஸ்ட் நாட் த குங் ஓ. அப்ப குங் ஆஃப் த கம்பெனி இந்த குங் ஆன்னு சொல்லி சொன்னா அப்ப என்னதான் நல்லா என்ன ஃப்ரெண்ட்லியானவர் நல்ல நட்புடன் பழகக்கூடியவரா இருந்தாலும் அந்த ஓகே நான் இப்போ ஒரு ஆபீஸ் டைம்ல மட்டும்தான். ஸோ அந்த ஆஃப்டர் ஆஃபீஸோ அதுக்கு பிறகான ஒரு 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 என்ன சொல்ற இவருக்குன்னு சொல்ல ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ நான் ஓகே நான் இப்போ உங்களோட தேவைக்கு மட்டும் நான் அவங்களோட ஓகே கதைக்கிறேன் பேசுறேன் வைக்கிறேன் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இந்த ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் இப்போ உங்களோட ஃப்ரெண்டா இருக்கேன் நான் அவங்களோட நல்லா பேசுறேன் பழகுறேன்னு சொல்லி நான் அவங்களோட வெளியே போறதோ ஒரு டின்னர் சாப்பிட போறதோ வெளியில அவுட்டிங் போறதோ அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இருக்காதுன்னு சொல்லி அதுதான் த ஜஸ்ட் நாட் த குங் ஆஃப் ஃபார் த கம்பெனின்னு சொல்லி இந்த குங் ஆன் சொல்லி சொல்றது வந்து அவங்க வந்து கம்பெனியோட ரிலேட்டிவ் நல்லா க்ளோஸா இருக்கவங்கள தான் குங் ஆன்னு சொல்லி சொல்றது அந்த நிறுவனத்துல. இஸ் அ pretty much allow do his own thing. அப்ப அவர் வந்து ரொம்பவே வந்து அவர் எதுக்கு வந்து
இதாகிறான்னு சொன்னா அவட வேலை தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கிற ஆஸ் அ லோங் இ மீட் த மினிமல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். அப்ப தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறதால வந்து அந்த நிறுவனத்துல வந்து அவரால் வந்து அந்த செயற்திறன் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சாதாரண ஓகே என்ன சொல்றது ஒரு எப்நார்மல் லெவல்னு சொன்னா ஒரு நடுநிலையான ஒரு செயற்திறனா தான் காணப்படும். சரியா? ஒரு நடுநிலையான அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நடுநிலையான லெவல்ல தான் காணப்படும். ரொம்ப ஹைன்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப ரோன்னு சொல்றதுக்குள்ள அவரோட செயற்திறன் வந்து ஒரு சாதாரண நடுநிலையில தான் இருக்கும். இதுதான் வந்து டொம்முண்ட பண்புகள். டொம்முண்ட வந்து அவர் அந்த நிறுவனத்துல வேலை செய்யற விதம். அடுத்தது டிக். டிக் இஸ் a many respect opposite from the Tom. அப்ப டொம்முக்கு முற்றாகவே வந்து எதிரானவர் புறம்பானவர் தான் இந்த டிக்னு சொல்றவர். The like Tom is the likable guy but unlike Tom. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லிட்டுனா டாமை போலவே அவரும் ஒரு விரும்பத்தக்க ஒரு மனிதர் அந்த ஒரு பாய் தான் அந்த நிறுவனத்துல. டாமும் சொல்லியிருக்கான் தானே டாமும் நல்ல ஃப்ரெண்ட்லியானவர் பேசக்கூடியவன்னு சொல்லி. அப்ப நாங்க அதே மாதிரி தான் அவரும் நல்ல பேசக்கூடியவர் வந்து ஆனா பேசக்கூடிய நல்ல ஐதான் இஸ் அ லைக்கபிள் காய் பட் அன்லைக் டாம். அப்ப என்னத்தான் இருந்தாலும் வந்து என்ன சொல்றது இந்த டிக் வந்து மெனி ரெஸ்பெக்ட் ஆப்போசிட் வந்து டாமுக்கு இந்த டிக்னு சொல்றவர் வந்து டாமுக்கு பல விஷயங்கள் வந்து எதிரானவர். பட் லைக் டாம் இருந்தாலும் லைக் என்ன சொல்ற டாம் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய சிம்பிளான பர்சன். Dick responds well the company rules and compensation scheme and as a high degree personal loyal to the company. அப்ப இந்த டிக்னு சொல்றவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா டாமை போல் இல்லாம நிறுவனத்தின் விதிகள் கட்டுப்பாடுகளுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவர். அதிக அளவு வந்து நிறுவனத்தோட வந்து விசுவாசமா இருக்கக்கூடியவன் சொல்லி சொல்றாங்க. நிறுவனத்துக்கு அப்ப ஒரு நிறுவனம் ஒரு வேலை சொல்லிச்சுன்னா நல்லா செய்யறது நிறுவனத்துல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஃபாலோ பண்றவர் அந்த மாதிரியான விஷயம். த ப்ராப்ளம் வித் இருந்தாலுமே இந்த டிக்ளைன் ப்ராப்ளம் இருக்கு. he will not do very much the independently. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா டிக்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவர் தனித்து வந்து செயற்பட மாட்டாரு. இண்டிபெண்ட்லி அதாவது சுதந்திரமா செயற்படக்கூடியவரா இருக்க மாட்டாரு. என்னைக்குமே வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாரு. அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செய்யறதுன்னா குத்தி சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. The problem with Dick is that he will not do very much independently. He does well with what is assigned to him. அப்ப அவருக்கு என்ன சொல்றானா அவருக்கு கொடுக்கிற வேலைகளை அவர் செய்வாரு. அவரா அந்த முயற்சி செஞ்சு அதாவது அவரா முன் வந்து ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு இல்ல. அவருக்கு என்ன வேலை நாங்க நிறுவனத்துல கொடுக்கிறோமோ இந்த டிக்னு சொல்றவருக்கு அவர் அந்த வேலையை மட்டும் செய்வாரு. சரியா? சோ அதுதான் அங்கன்னு சொல்லி இருக்காங்க. சரி. But he is not very creative or even depend when he is own work. அப்ப அவர் வந்து என்னது நல்ல கிரியேட்டிவான பர்சனா இருக்க முடியும். அப்ப கிரியேட்டிவான பர்சன் தான் என்ன செய்வாங்க புதிய விஷயங்களை யோசிச்சு புதிய விஷயங்களை செய்யறது அந்த மாதிரியான விஷயமே. அவர் வந்து என்ன ஆக்கப்பூர்வமாவோ அல்லது ஒரு நம்பக்கூடியவரா இருக்க மாட்டார். அதாவது இப்ப எல்லா விஷயமும் ஒருத்தர் சொல்லி செய்யற நிலை வந்து சுயமா சிந்திச்சு செயற்படணுங்கிற வந்து ஒரு திறனா இந்த நபர் டிக்னு சொல்ற நபர் வந்து காண மாட்டார். இதனால வந்து இவட பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றான். பாருங்க not very creative dependently is own. He also relatively the shy person who not very assertive when the dealing with people outside of the department. அதனால வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா தண்ட துறையிலயோ அல்லது நிறுவனத்துல மற்ற துறை உயர் நிர்வாகத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா யாரோடையும் வந்து பேச மாட்டாரு, பெருசா கதைக்க மாட்டாரு, மூவ் ஆக மாட்டாரு. அதைத்தான் இங்க சொல்றாங்க. பாருங்க he also relatively shy person அதாவது கூச்ச சுபாவம் உடையவர் who is not very assertive when dealing with people outside of the department. அந்த நிறுவனத்துக்கு வெளித்தரப்பினர்களோட இப்ப நாங்க ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னா நிறுவனத்துக்கு உள்ள தரப்பினரோட மட்டும் நாங்க நல்லா பழகி பேசி வேலை இல்லை நிறுவனத்துக்கு வெளித்தரப்பினரோடையும் பேசணும். சோ அதை என்ன சொல்ற எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸோடையும் நாங்க பேசி கதைச்சு இருக்கணும். சோ இவர் அப்படிப்பட்டவர்ல ஒரு ஷையான நபரா சொல்றாங்க. This art is performance some degree because he cannot immediately sell himself of department or other department company or top management. So இதனால வந்து இவர் என்ன சொல்றாருன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இவரோட செயற்திறன் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியது. காரணம் வந்து
இவர் வந்து தன்னுடைய நிறுவனத்துல மற்ற துறையில அல்லது உயர் நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது இம்செல்ஃப் த டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் கம்பெனி ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது வந்து இவர் ஏனைய தரப்பினரோட வந்து நேரடியா தொடர்பு கொள்ளவோ மேனேஜர்ஸோட கதைக்கோ அப்படி எதுவும் இல்ல. ஷாய்பாட் இதனால வந்து இவர்கிட்ட வந்து ஒரு குறைபாடா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஹாரி. ஹாரி ஆன் த அதர் ஹேண்ட், அப்ப ஹாரி வந்து மற்ற நபர் இஸ் a very assertive person. அதாவது வந்து இவர் அசர்டிவ்னு சொல்லி சொன்னா மிக உறுதியான நபர்னு சொல்லி சொல்லுவோம். நல்ல உறுதின்னு சொல்லி சொன்னா நல்ல நாங்க வந்து என்ன சொல்றது, இந்த டிக்னு சொல்ற உறுதியற்றவர். சோ என்ன சொல்றது, ஒரு உறுதியற்றவன்னு சொன்னா சொல்ற விஷயத்த தெளிவா சொல்லாம, பேச வேண்டியதை தெளிவா பேசாம, அந்த மாதிரியான ஒரு ஒரு உறுதியற்ற பர்சனா இருப்பார்னு படிச்சோம். ஆனா ஹாரி வந்து உறுதியான பர்சன். He will work money and would readily change job more money. அப்ப இவர் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பணத்துக்காக வேலை செய்யக்கூடியவர். என்ன சொல்றாரு, பணத்திற்காக. உங்களுக்கு இப்ப இந்த ஹாரின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க கூடுதலா சம்பளம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவர் நல்லா வேலை செய்யக்கூடியவர். சம்பளம் குறைவா கொடுத்தா வேலை வந்து குறைவா செய்வார். சோ சம்பளம் நல்லா நாங்க அவருக்கு கொடுக்க அவர் வேலை வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது சொல்லுவாங்க இப்ப இவருக்கு சேலரி மட்டும் இருந்தா நல்லா மாடு மாதிரி வேலை செய்வார்னு சொல்லி அந்த மாதிரி. நான் ஏன் இது வந்து எங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நாங்க ஃபேமிலியரா யூஸ் பண்ற வேர்ட சொல்றேன்னு சொல்லி சொன்னா, உங்களோட மைண்டுக்கு வந்து இந்த விஷயம் போகணும். அதுக்காக. சரியா? சோ அப்ப அதனால வந்து உண்மையிலே வந்து இவர் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்வார். நிறுவனமும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதே மாரி நிறுவனமும் அவருக்காக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. பாருங்க. He will work money and would readily change job more money. He's really work hard for the company, expect the company also to work for him. அப்ப இவர் நிறுவனத்துக்காக கடுமையா உழைக்கக்குள்ள இவர் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, நிறுவனமும் எனக்கு அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப எனக்காக அதுக்காக வந்து நிறைய சேலரி தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. In his present job, he feel no glooms about working 60 hours work if the money is there. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இவர் தற்போதைய வேலையில பணம் இருந்தா வாரத்துல 60 மணி நேரமும் வந்து இவர் வேலை செய்யறதுக்கு வந்து எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவருக்கு வந்து மெயினா என்ன இவரோட ஒப்ஜெக்டிவ் இருக்கு, மணி தான் இவரோட மெயின் ஒப்ஜெக்டிவா இருக்கு. இஸ் ரியலி ஒர்க் ஹார்ட் ஃபார் கம்பெனின்னு சொல்லி இஃப் த மணி தேர். Even though his family as a supporting is the elder father, is one quit the job when his employer didn't give him to rise on the premises that he was already making too much. அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு குடும்பத்தை, அதாவது வந்து ஒரு வயதான தந்தை ஏற்கனவே அதிகமா சம்பாதிச்சா கருதி என்ன சொல்றான்னா, தண்ட சம்பளம், அதாவது இப்ப அவர் குடும்பத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு. சோ தண்ட வயதான தந்தையை வந்து அவர் தான் பார்த்துக் கொள்றாரு. சோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து சம்பள உயர்வு, அப்ப அவரோட அந்த மேனேஜர் வந்து சம்பள உயர்வு வந்து இப்ப அதிகமா சம்பாதிப்பதாக கருதி இருக்க நிலையில வந்து அத அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தானே, இவர் ஹார்ட் ஒர்க் பண்ண கூட அதே மாதிரி நிறுவனம் இவருக்கு வந்து செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், சம்பளம் கொடுக்கணும்னு. சோ அப்படி ஒருக்கா செய்யாத நிலையில வந்து இவர் ஒருக்கா என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொன்னா, வேலையை விட்டு விலகியும் இருக்காரு. சரியா? சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இவர்ட்ட வந்து characters. Even though his family is supporting elder father, is one quit job when his employer didn't give him rise in the permits to his work already making too much. He is a quit driver. அப்ப அதனால வந்து அவர் அந்த டிரைவர் ஜாப்ல இருந்து என்ன நடந்திருக்காருன்னு சொல்லி சொன்னா விலகி இருக்காரு. Okay, as a manager, last place employment indicated that although Harry did do an excellent job for the company, his personality was so intense they were glad for get rid for him. அப்ப என்ன செய்யறானா, நிறுவனத்துக்காக ஒரு சிறந்த வேலையை செஞ்சாலுமே வந்து அவரோட ஆளுமை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. அதனால வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, மேனேஜர் வந்து அவர் வந்து எந்த நேரமும் வந்து ஓகே இவரு நல்லா ஒர்க் பண்றாரு, நல்லா ஹார்ட் ஒர்க்ன்னு சொல்லி சுட்டி காட்டுறவரா இருக்காரு. சரியா? Job when employee didn't give him to okay. Too much is quit driver. A manager last place employment indicate although Jari did do the excellent job for the company. நிறுவனத்துக்காக அவர் நல்ல ஒரு எக்ஸலண்டான ஜாப்பை வந்து செய்யக்கூடிய. Is the personality was so instant of the we are glad to read him. Is a former boss noted that Ari just seemed to be pushing the all time. If want for more money, it was better finger benefits. He never seemed satisfied.
அப்ப என்ன அதாவது வந்து ஹரி எப்போதுமே வந்து என்ன இருக்கா ஒரு மோட்டிவா இருக்கிறதா வந்து அவர் மேனேஜர் வந்து சொல்றாரு. அதிக பண அப்ப அவர் என்ன அத கருதுறாருன்னு சொன்னா, இந்த ஹரிக்கு அதிக அளவு சம்பளம் வழங்காட்டி அவர் வந்து ஊக்கம் ஊக்கமா வேலை செய்ய மாட்டாரு. அத வந்து அவர் மேனேஜர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாரு. அதனால வந்து அவர் சொல்றாரு, ஹரிக்கு வந்து சம்பளம் குறைவா குடுத்தா அவரு வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டார்ன்னு சொல்றாங்க. சரியா? இந்த சோசர் இப்படி ஒரு கதைய வந்து சோசர், லூதன்ஸ், ஃப்ரெட் 12th எடிஷன் ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ல எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் நியூ எம்சி குரோவில் இன்ஸ்டிடியூஷன். எங்க இருந்து தகவல் எடுத்தான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்காங்க. சரியா? அப்ப இந்த கதை இத ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரியணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மோட்டிவேஷன பத்தியே தான் சொல்லுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மோட்டிவேஷன பத்தியே தான் இவங்க சொல்றாங்க. எக்ஸ்பிளைன் டாம், டிக் அண்ட் ஹாரி motivation by using the at least 2 content motivation theory. Support your answer with example from this case. The case. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, explain Tom and Dick Harry motivation by using at least 2. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, ஓகே. மெயினா வந்து குறைஞ்சது 2 மோட்டிவேஷன் தியரிய பேஸ் பண்ணி இந்த ஹாரி, டிக் மற்றும் டாம்ன்ற மோட்டிவேஷனை பத்தி மேல உள்ள கேஸ பேஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. 2 மோட்டிவேஷன் தியரிய பத்தி. சரியா? ஓகே. இப்ப கதை வாசிச்சு முடிச்சாச்சு. இப்ப நான் கொஞ்சம் பார்ப்போம் உங்களுக்கு. நான் ஒரு என்ன சொல்றது? ஒரு ரீகேப்பா நீங்க ஏற்கனவே வந்து மோட்டிவேஷனை பத்தி லெவல் 3ல வந்து படிச்சிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் அண்ட் பிராக்டிசஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. சரியா? அது இல்லாம சைக்காலஜி சப்ஜெக்ட்லயும் மோட்டிவேஷனை பத்தி நீங்க படிச்சு இருப்பீங்க. சரியா? இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து நீங்க மோட்டிவேஷனை பத்தி படிச்சிருப்பீங்க. நாங்க இப்ப மோட்டிவேஷன் சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஓகே. உங்களுக்கான ஸ்லைட்ஸ் வந்து இருக்குது. ஓகே. மோட்டிவேஷன் சொன்னா ஊக்கப்படுத்தல்னு சொல்லி அர்த்தம். மோட்டிவேஷன் சொல்லி சொன்னது என்னதுன்னு சொன்னா ஊக்கப்படுத்தல். அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து பணியாற்றுகின்ற வேலை செய்கின்ற தொழிலாளர்கள தங்கட பணிகள் நாங்க செய்ய வேண்டிய ஜாப்ஸ் கடமைகளை வந்து அவங்களா சுயமா முன்வந்து விருப்பத்துடனும் திருப்தியுடனும் அதுதான் வந்து வில்லிங்ஸ் அண்ட் சாட்டிஸ்பிகேஷனோட வந்து அவங்க செய்யக்கூடிய மாதிரி அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து விதமான ஊந்துதல்களும் வந்து நாங்க மோட்டிவேஷன் சொல்லி சொல்லுவோம். ஊக்கப்படுத்தல்னு சொல்லி சொன்னா சுயமா வந்து அவங்களா வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு வந்து நாங்க தூண்ட செய்யக்கூடிய காரணிகளை தான் மோட்டிவேஷன் சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுக்காக வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா செயற்படுது. மோட்டிவேஷன் அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப இன்றைய வளர்ந்து வர போட்டி சூழல்ல வந்து உலகளாவிய ரீதியில குளோபலைசேஷனா வந்து அதாவது வந்து மெயினா இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து பேசப்படுது. ஏன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு நிறுவனம் வந்து ஈடு கொடுத்து ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து மோட்டிவேஷன் அவசியம். மோட்டிவேஷன் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நிறுவனம் வந்து லாங் டைமா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போக்கஸ்க்கு போறதுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி சொன்னா இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள் எம்ப்ளாயிஸ் வந்து திறமையானவர்கள் ஆகவும் அதாவது அவங்கள நல்ல ஒரு வெல் ட்ரெயின் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய ஒரு பர்சன் ஆகவும் ஆர்கனைசேஷன்ல இருக்க கோல்ஸ்க்கு வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஸோ ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாயி வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அதே வேளை ஆர்கனைசேஷன்ல கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இது ரெண்டுமே வந்து அவங்களோட டேலண்ட்ல மட்டும் தங்கி இருப்பது இல்லை.
சரியா? ஸோ இது 2மே வந்து அவங்களோட டேலண்ட்ல மட்டும் தங்கியில்ல. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும். அப்படி இல்லாட்டி கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றது வந்து என்னைக்குமே வந்து எம்ப்ளாயின்ட வந்து டேலண்ட்ல மட்டும் இருக்காது. எம்ப்ளாயிக்காக நாங்க வழங்கப்படுற இந்த மோட்டிவேஷன்லயும் இருக்கும். எம்ப்ளாயிக்காக நாங்க வழங்கப்படுகின்ற மோட்டிவேஷன்ல இருக்கும். அதுக்காக எம்ப்ளாயி வந்து என்ன நடக்கணும்? மோட்டிவேஷனா இருக்கணும். ஸோ மோட்டிவேஷனா இருக்க எம்ப்ளாயிக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் என்னென்ன செய்யணும்னு சொல்றதெல்லாம் தான் இந்த மோட்டிவேஷன்ல இருக்கு. சரியா? இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ வந்து கண்டிப்பா வந்து அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகும்னா, மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். சரியா? அப்ப ஒரு நிறுவனத்துல வந்து அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து கண்டிப்பா வந்து ஏன் இந்த மோட்டிவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னா, கெப்பாசிட்டி வொர்க் அண்ட் வில்லிங்ஸ் டூ வொர்க். அதாவது வந்து அவங்களுக்கு வேலை செய்றதுக்கு இயலளவுன்னு சொன்னா, அப்போ ஒரு 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 ஊழியர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு இயலளவு இருக்கு. ஓகே, ஒரு ஊழியர் எவ்வளவு அளவு வேலை செய்யணும்? என்ன மாரி வேலை செய்யணும்? அப்படி வேலை செய்றது வந்து அவர் விருப்பத்தோட, அந்த வேலைய வந்து அவர் ஆர்வமா செய்றாரா? விருப்பமா செய்றாரா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த மோட்டிவேஷன பொறுத்து தான் காணப்படுது. சரியா? பெரும்பாலான சந்தர்ப்பத்துல வந்து உண்மையாலுமே இந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் மூலமா தான் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நல்ல சக்சஸ் வேலை செய்றாங்களே வேலை செய்வாங்க. சரியா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து நாங்க என்னைக்குமே வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து நிதி ரீதியாவும் இருக்கலாம், நிதி ரீதியற்றதாவும் இருக்கலாம். அதாவது வந்து ஃபைனான்சியல் மோட்டிவேஷனாவும் இருக்கலாம், நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷனாவும் இருக்கலாம். சரியா? அப்ப இந்த மோட்டிவேஷன்ல வந்து ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் அண்ட் நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன். இப்ப நீங்க படிச்ச விஷயங்கள வந்து நான் உங்களுக்கு திரும்ப ஒரு சின்ன ரீகேப் தான் போறேன். சரியா? அப்ப இந்த ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து என்னது? சேலரி. சேலரி வந்து கண்டிப்பா குடுக்கணும். அதுதான் ஃபைனான்சியல். அடுத்தது வந்து ஷேர்ல வந்து அவங்களுக்கு ஷேரிங் குடுக்குறது. ஃபைனான்சியல். ஓகே. இப்ப இன்வெஸ்ட்மென்ட்ல ஷேரிங் குடுக்குறது. அடுத்தது வந்து லோன் ஃபெசிலிட்டீஸ் குடுக்குறது. சரியா? அது இல்லாம போனஸ் அந்த மாரி குடுக்குறது. புரொடக்ஷன் வந்து கூட அவங்களுக்கு வந்து சேலரி ஸ்கேல வந்து இன்கிரீஸ் பண்ணி கொண்டு போறது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபைனான்சியலான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன்னு சொன்னா, ஊழியர்களுக்கான எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நல்ல ட்ரெய்னிங் குடுக்குறது. ஜாப் அ ஜாப் என்ன சொல்றது? அ ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து அவங்களுக்கு புரமோஷன் குடுக்குறது. வொர்க் பில்ட் அதாவது வந்து வொர்க் பில்ட் அப்படி இல்லாட்டி வொர்க் புரொடெக்ஷன் அதாவது தொழில் பாதுகாப்பு குடுக்குறது. சரியா? அவங்களுக்கு வந்து வொர்க் என்வைரன்மென்ட் அவங்கன்னு அதாவது வந்து நாங்க சொல்றது எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாரி வொர்க் என்வைரன்மென்ட்ட உருவாக்கி குடுக்குறது. அடுத்தது நியூ எக்யூப்மென்ட் அண்ட் நியூ டெக்னாலஜி வந்து வொர்க் செய்றதுக்கு வழங்குறது. அடுத்தது வந்து அவங்களுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டீஸ், ஹோம், ட்ரிங்க் அதாவது பெவரேஜ் அண்ட் மீல்ஸ், ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நாங்க இலவசமா அவங்களுக்கு குடுக்குறது. அடுத்தது எம்ப்ளாய்மென்ட் வந்து மேனேஜ்மென்ட்டோட வந்து கனெக்டிவிட்டியாவே எந்த நேரமும் வச்சுக்கொள்றது. ஸோ அவங்களுக்கான என்ன சொல்றது? பிக்னிக் கூட்டு போறது, ட்ரிப்பா இருக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கலாம். அதாவது என்ன சொல்றது? அந்த அவுட்போர்ட் ட்ரெய்னிங்ஸா இருக்கலாம், கேம் பிளேயிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்குறது. சரியா? ஸோ அடுத்தது எம்ப்ளாயீஸ வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னத்தான் எங்களுக்கு கீழ வேலை செஞ்சாலும், நாங்க அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரியா? அவார்ட் செரமனி, ஃபங்ஷன்ஸ் வச்சு அவங்கள வந்து கௌரவப்படுத்துறது. ஸோ அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு என்ன சொல்றது? அவங்களோட அந்த மைண்ட் செட்ட வந்து கிரியேட் பண்றது. ஸோ இதெல்லாம் நான் ஃபைனான்சியல்ன்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ இந்த ஊக்கப்படுத்தல் வந்து என்னென்ன மெத்தட்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த ஊக்கப்படுத்தல் ஏன் இம்பார்ட்டன்ஸ்? மோட்டிவேஷன்னு சொல்ற விஷயம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஆகுதுன்னு சொன்னா, நாங்க இந்த மோட்டிவேஷன் இன்கிரீஸ் ஆக வந்து புரொடக்டிவிட்டி அந்த நிறுவனத்துல இருக்க உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும். ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு வொர்க் என்வைரன்மென்ட் அதாவது கிரேட் பிளேஸ் டூ வொர்க் என்வைரன்மென்ட் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது மட்டும் இல்லாம அ ஆர்கனைசேஷன் குட் அதாவது வந்து என்ன சொல்றது? அந்த ஆர்கனைசேஷன் நேம் வந்து ஒரு நல்ல ஒரு நன்மதிப்ப வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். எம்ப்ளாயி வந்து அப்சென்டிசம் வந்து
குறைய தொடங்கும். எப்சென்டிசமா அப்படி இல்லாட்டி எம்ப்ளாயி வந்து என்ன சொல்றது ஆர்கனைசேஷன் வந்து லீவ் ஆகுறது வந்து குறையும். அடுத்தது வந்து இந்த எம்ப்ளாயிட்ட இருக்க நல்ல ஸ்கில்ஸ், அதாவது நாங்க சொல்றது வந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்றது கோ ஸ்கில்ஸ் அப்படி இல்லாட்டி அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஹேபிட், அது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஃபுல் பெர்ஃபெக்ட்டா வந்து அவங்க எங்களுக்கு நிறுவனத்துக்காக வந்து அர்ப்பணிப்பாங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷன் குடுக்கக்குள்ள. அடுத்தது ரிசோர்ஸ்ல வந்து நாங்க மேக்ஸிமம் வந்து பெனிஃபிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும். எம்ப்ளாயிங்கிறது ஒரு ரிசோர்ஸ். ஸோ அந்த ரிசோர்ஸ்ல வந்து நாங்க நல்ல ஒரு பெனிஃபிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கனைசேஷன்ட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியும். சர்டிஃபிகேஷனோட வந்து வொர்க் பண்ற எம்ப்ளாயி செக்மெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ். அப்படி இல்லாட்டி நாங்க அது சொல்லலாம் பெனிஃபிட்ஸ்ன்னு கூட நாங்க சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து நாங்க இந்த கேரக்டரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது வந்து ஒரு ஊக்கப்படுத்தல் மெயினான அம்சங்கள் என்னதுன்னு சொன்னா, இது உண்மையாலுமே வந்து இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியானது. உண்மையாலுமே இந்த மோட்டிவேஷன் சொல்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியா வந்து தான் நாங்க சிந்திக்கக்கூடிய விஷயமா கருதப்படுது. அதுதான் நாங்க சைக்காலஜிலயும் மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் படிக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து மோட்டிவேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்குதுன்னு சொல்லி படிக்கிறோம். மத்தது வந்து இந்த ஹியூமன்ஸ்ட வந்து நீட்ஸ் வந்து ஒரு லிமிட் பண்ண முடியாது. அதாவது ஹியூமன்ஸ்ல தேவைகள் வந்து வரையறுக்கப்படாதவை. அடுத்தது மட்டும் இல்லாம இந்த நீட்ஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணும். அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, சேஞ்ச் ஆகக்கூடியது. சிச்சுவேஷனுக்கு அமைய சேஞ்ச் ஆகலாம். அவங்களோட மைண்ட் செட்க்கு அமைய சேஞ்ச் ஆகும். அப்ப ஆகவே ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து கன்டினியூஸா வந்து இந்த மோட்டிவேஷன் வந்து இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்க ஓவரால் எம்ப்ளாய்மென்ட்க்குமே வந்து நாங்க மோட்டிவேஷன் குடுக்கணும். லோ லெவல்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் மோட்டிவேஷன், மிடில் லெவல்ல இருக்கவங்களுக்கு தேவையில்ல. அப்படி இல்லாட்டி டாப் லெவல்ல இருக்கவங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது. அடுத்தது இந்த மோட்டிவேஷன் சொல்றது வந்து நாங்க வந்து அவங்களோட அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி நாங்க மோட்டிவேஷன் வந்து அப் பண்ணிக்கொண்டே போகணும். சரியா? அடுத்தது இந்த பெஸ்ட் மோட்டிவேஷன்ல வந்து கேரக்டரிஸ் என்ன, அதாவது ஒரு நல்ல ஒரு ஊக்கப்படுத்தல் மூலமா வந்து அவங்க என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஊழியர்கள் வந்து அதாவது வந்து அந்த மோட்டிவேஷன் வந்து எம்ப்ளாயி வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கணும். எம்ப்ளாயிய வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, இப்ப நாங்க மோட்டிவேஷன் குடுக்குறதுக்கான மெயின் ரீசன் என்னது? ஆர்கனைசேஷன்ட ப்ராஃபிட்ட வந்து இன்கிரீஸ் பண்றது மூலமா, ப்ராஃபிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ண. அதாவது ஆர்கனைசேஷன்ட புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றது மூலமா ப்ராஃபிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள. அடுத்தது வந்து இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து எம்ப்ளாய்மென்ட்ல இருக்க சகல நீட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பெனிஃபிட் ஒண்ணு குடுக்குறோம்னா, அது வந்து அவருடைய சகல தேவையிலும் ஃபில் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். ஃப்ளெக்ஸிபிலிட்டியா இருக்கணும். ஓகே, இவருக்கு இந்த நேரத்துல என்ன தேவை இருக்கோ, அந்த தேவைய வந்து அவருக்கு நிறைவேற்றக்கூடியதா இருக்கணும். அப்ப அந்த மோட்டிவேஷன் வந்து என்ன சொல்றது? இப்படி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடாது. ஃப்ளெக்ஸிபிலிட்டியா இருக்கணும். ஓகே. எனி டைம் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகணும். ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப தொடர்ந்து என்ன சொல்றது? 10 நாள் வொர்க் வந்தா தான் நான் உங்களுக்கு ஒரு 10,000 இன்கிரிமென்ட் குடுப்பேன்னு சொல்லி சொன்னா, நீங்க அதுல 1 நாள் ஏதோ எமர்ஜென்சி லீவ் எடுத்தேன்னு சொல்லி, இல்ல உங்களுக்கு 10,000 இன்கிரிமென்ட் குடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கணும்னு சொல்லி சொல்றது. இந்த மோட்டிவேஷன் பிளானிங்ன்னு சொல்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து என்னதுன்னு சொன்னா, ஈக்குவலேஷனா இருக்கணும். அதாவது ஈக்குவலேஷனா சமனா இருக்கணும். ஒருத்தருக்கு கூட, ஒருத்தருக்கு குறைய இருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு சார்பா இருக்கும். ஒருத்தருக்கு டிஃபைண்ட் ஆகி இருக்கக்கூடாது மோட்டிவேஷன். சரியா? இந்த மோட்டிவேஷன் சொல்றது வந்து ஒவ்வொரு அறிஞர்கள், ஒவ்வொரு என்ன சொல்றது? அ ரிசர்ச்சர் வந்து மோட்டிவேஷன வரையறுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மிகவும் ஃபெமிலியரான ஒரு மோட்டிவேஷன் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மாஸ்லோ தியரி. இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? அப்ப நாங்க இந்த மாஸ்லோ தியரிய வந்து நாங்க படிப்போம். இதுதான் இது மாஸ்லோ அ ஹைரார்கி நீட்ஸ் ஆஃப் தியரின்னு சொல்லி சொல்லுவோம். ஹைரார்கி தியரின்னு சொல்லி சொன்னா,
படிமுறை, மாஸ்லோவின் படிமுறை தேவைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த உள்ளடக்க கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மோட்டிவேஷன் தியரிக்குள்ள வாரதுதான் இந்த மாஸ்லோ தியரி. அப்ப மாஸ்லோ தியரின்னு சொல்றது வந்து இந்த கண்டென்ட் தியரிக்குள்ள வாரதுதான் இந்த மாஸ்லோ தியரி. அதாவது வந்து நாங்க ஏன் இந்த மாஸ்லோ தியரி கண்டென்ட் தியரின்னு சொல்றோம்னு சொன்னா, அதாவது வந்து இந்த மோட்டிவேஷன் வந்து எந்த காரணத்துக்காகன்னு எந்த காரணத்துக்காக எங்களுக்கு இலக்குவா வந்து என்ன சொல்லலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது வந்து இந்த ஊக்கப்படுத்தலுக்கு, இந்த மோட்டிவேஷனுக்கு வந்து எவை காரணங்கள் என்பதை வந்து இலகுவா வந்து கண்டு கொள்ள முடியும். இது வந்து ஒரு செயல்முறை, அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு செயல்முறையா இருக்கு. சரியா? சோ அந்த செயல்முறை பேஸ் பண்ணி இருக்க நிலத்தை இதை வந்து கண்டென்ட் தியரின்னு கூட சொல்லுவாங்க. கண்டென்ட் தியரிக்குள்ள வர மோட்டிவேஷனா தான் இந்த மாஸ்லோன்ற தியரி மோட்டிவேஷன் இருக்கு. அப்ப இந்த மாஸ்லோ தியரியை வந்து நாங்க ஆப்ரகாம் மாஸ்லோ 1943ஆம் ஆண்டு 1943ல தான் இந்த ஆப்ரகாம் மாஸ்லோன்னு சொல்லுவாங்க. சோ அவரும் முன் வச்சிருக்காரு. அதாவது வந்து அவர் மனித தேவையை வந்து, அதாவது மனித தேவை பற்றியும், அதாவது ஹியூமன்ஸ் நீட்ஸ் அண்ட் அந்த நீட்ஸ் சாட்டிஸ்பிகேஷன் பத்தியும் அவரு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதன்படி இந்த மனித தேவைகளை வந்து அவரு 5 கட்டங்களா பிரிக்கிறாரு. அப்படி இல்லாட்டி 5 படிமுறைகளா வந்து பிரிக்கிறாருன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? அப்ப அவர் என்ன முன்வைக்கிறாருன்னு சொன்னா, மனிதர்னு சொல்ற ஒரு ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு தேவை வந்து இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தேவை வந்து ஒரு நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகின பிறகு அடுத்த நீட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா போயிருவாரு, தள்ளப்படுவார். உதாரணத்துக்கு வந்து இப்ப இங்க இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு சேஃப்டிங்கிற நீட்ஸ்க்கு வந்து அவரு மூவ் ஆக தொடங்கிடுவார்னு சொல்றாரு. அப்ப ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்ட உடனே வந்து அவர் வந்து மோட்டிவேட் ஆகினார்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கவருக்கு வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் கொடுத்தோன்னே அவரு அடுத்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாரு, எப்படா எனக்கு அடுத்த தேவை வந்து நிறைவு செய்யப்படும்னு சொல்லி. அப்ப என்னைக்குமே வந்து நிறுவனத்துல வந்து முடிவு செய்ய முடியாது. ஒரு தேவை கம்ப்ளீட் ஆன பிறகு ஓகே, அப்ப அவர் ஊக்கம் படுத்த, அதாவது அவர் மோட்டிவேட் ஆகிட்டார்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது. அடுத்தது வந்து இந்த மனிதன் தேவை வந்து படிமுறை அமைப்புல வந்து அதைத்தான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒழுங்குமுறைப்படுத்திருக்கோம். ஒரு பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு முதல்ல என்ன தேவை, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி வந்து அட்டெண்ட் ஆகுறான்னு சொன்னா பேசிக்கா ஒருத்தருக்கு என்ன நீட்ஸ் தேவை, அவர் அடுத்த ஸ்டெப் போக்குல என்ன நீட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் இருக்கு. அப்ப இந்த மனிதர் எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றது வேலை மூலமா தான் இந்த தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செய்ய முடியும். அப்ப அவர் அந்த வேலையினூடாக வந்து அவர்ட்ட எந்தெந்த நீட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறாரு, அதை எப்படி பூர்த்தி செய்யணும்னு சொல்லி அது தங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு படிமுறையிலையும். அப்ப முதலாவது வந்து நாங்க என்ன படிக்கணும்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸ். இதை வந்து பௌத்தீக தேவைன்னு சொல்லுவோம். அதாவது வந்து சைக்காலஜிக்கல், இது பௌத்தீக தேவை, அப்படி இல்லாட்டி தன்னல தேவைன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த இந்த அத வந்து நாங்க இத என்ன சொல்றதுன்னு சொன்னா செல்ஃப் அக்யூலேஷன் கூட, அதாவது வந்து என்ன சொல்றது, இத வந்து நாங்க சொல்றது அடிப்படை, அதாவது உடலியல் தேவை, அப்படி இல்லாட்டி அடிப்படை தேவைன்னு கூட நாங்க இதை சொல்லுவோம். அப்ப இந்த சைக்காலஜிக்கல் தேவைன்னு சொல்லக்குள்ள வந்து மனிதன் அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிட வசதி. அது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்ட பாருங்க, சைக்காலஜிக்கல் நீட்ஸா ஃபுட்ஸ், வாட்டர், வார்ம் அண்ட் ரெஸ்ட். இதுதான் அடிப்படை தேவையா இருக்கும். ஓகே ஓகே பாருங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு மனுஷன் இந்த சைக்காலஜிக்கல்னு சொல்லக்குள்ள வந்து அடிப்படை தேவையா காணப்படுது. ஓகே, த ஏர், ஃபுட், வாட்டர், க்ளோத்திங், ஸ்லீப். ஸோ இது மாஸ்லோட ஹைரார்கி ஆஃப் த நீட்ஸ். அப்ப அடிப்படை தேவை. அப்ப இந்த அடிப்படை தேவைன்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து அட்டெண்ட் ஆகுறான்னு சொன்னா அவருக்கு இந்த அடிப்படை தேவைகள் வந்து கண்டிப்பா வந்து ஃபில் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி, அது நாங்க பாதுகாப்பு தேவைன்னு கூட நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு மனிதன் தன் அடிப்படை தேவையை பூர்த்தி செஞ்ச பிறகு அடுத்ததா அவர் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த சேஃப்டி, பாதுகாப்பு தேவை. இது வந்து ஒரு பொருளாதார ரீதியான எக்கனாமிக்கல் ஒரு சேஃப்டியா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு நேச்சுரல் இயற்கை அழிவுல இருந்து பாதுகாக்கக்கூடிய, அப்படி இல்லாட்டி ஒரு நோயில இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவையா இருக்கலாம். சரியா? சோ இது வந்து
ஒரு நபரை எடுத்துக்கொண்ட பிறகு உதாரணத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வேலை இருக்கணும். இப்ப அவர் செய்யற வேலை வந்து ஒரு பாதுகாப்பான வேலையா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நிரந்தர வேலையா இருக்கலாம். அந்த செய்யற வேலையில வந்து அவருக்கு வந்து ஒரு சுகாதார பாதுகாப்பு ஒண்ணு இருக்கலாம். ஒரு வைத்திய ரீதியான பாதுகாப்பா இருக்கலாம். இப்ப நாங்க சொல்லுவோம் அப்ப இல்லீகல் வேலையெல்லாம் இருக்கு. அந்த இல்லீகல் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த சேஃப்டின்னு சொல்ற விஷயம் வந்து கம்ப்ளீட் ஆகுமா? கம்ப்ளீட் ஆகாது. சோ அவ ஒரு நிரந்தரம் இப்ப நான் பெர்மனன்ட் ஆக்கல்லாம் சொல்லலுமா நீங்க வந்து ஒரு பாதுகாப்பான வேலை தான் செய்றீங்கன்னு. இல்ல. என்னைக்கா இருந்தாலுமே அவருக்கு அந்த வேலையை விட்டு விலகக்கூடி வரலாம். அந்த scarcity of the body of employment of the resource of morally the family of the health of property. ஓகே. அப்ப நாங்க சொல்லுவோம் உடல் அதாவது வந்து ஒரு வீடுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படலாம். சோ தன்னுடைய உடலுக்கு ஒரு அதுதான் அந்த நிறுவனங்கள் வந்து காப்புறுதி வழங்குறது, சுகாதார வசதி வழங்குறது, பாதுகாப்பு அதாவது சேஃப்டி கார்ட் அந்த மாதிரியான ஒரு வேலையில் செய்யக்குள்ள சேஃப்டி கார்டு அப்படியெல்லாம் வழங்குறது, இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கிறது ஒரு எம்ப்ளாய்க்கு. இதெல்லாமே வந்து இந்த சேஃப்டின்னு சொல்ற நீட்ஸ்குள்ள போகும். அடுத்தது வந்து சமூக தேவை. இதை நாங்க உடைமை தேவைன்னு சொல்லுவோம். அதாவது பிலோங்கினஸ் நீட்ஸ்னு சொல்லலாம். பிலோங்கினஸ் நீட்ஸ் அப்படி பிலோகிங்ஸ்னு சொல்லி பிலோங்கினஸ் அப்படி இல்லாட்டி சாரி அப்படி இல்லாட்டி நாங்க லவ் கூட சொல்லுவோம். சரி, அது வந்து ஒரு நண்பர்களோட வேலை செய்யறவங்க. இந்த பாதுகாப்பு தேவை பூர்த்தி செஞ்ச பிறகு வந்து தன்னை சுற்றி இருக்கவங்க வந்து நட்புறவுடன் இருக்கணும். தன்னை சுத்தி இருக்க அந்த ஊழியர்கள் தன்னோட தொடர்புல இருக்கவங்க நல்லா என்னோட வந்து ஒரு நட்புறவுடன் பணியாற்றணும்னு சொல்றது. இதுதான் வந்து 3வது படிமுறையா இருக்கும். அதாவது வந்து ஒரு நபர் வந்து சமூகத்தோட இணைஞ்சு எப்படி வாழ்றாரு. சோ அதுதான் இப்போ நீங்க இருக்கீங்கன்னு சொன்ன ஒரு ஆபீஸ்ல வந்து உங்களோட இருக்கவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சரியா? சோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, செக்ஷுவல் இன்டென்சி. சோ இதெல்லாமே வந்து அந்த எதிர்பார்க்கக்கூடியது. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எம்ப்ளாயி போறீங்க ஒரு நிறுவனத்துல, உங்களுக்கு பேசிக்கா ஒரு சேலரி தராங்க, உங்களுக்கான சாப்பாடு எல்லாம் தராங்க, தங்குமிட வசதி எல்லாம் தராங்க. அடுத்தது நீங்க எதிர்பார்க்குறீங்க அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கு அந்த மாதிரி. ஸோ அடுத்த ஸ்டெப் போக்குல வந்து உங்களுக்கு ஓகே, உங்களை சுத்தி இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்களோட ஒர்க் மேனேஜர்ஸா இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம். ஸோ அவங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ அப்படி. ஸோ உங்களோட ஒர்க் பண்ற ஒரு கொலீஜஸோட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் 3வது படிமுறை. சோ அடுத்து 4வது படிமுறை. இதைத்தான் நாங்க கௌரவ தேவை எஸ்டீம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இதை மதிப்பு தேவைன்னு கூட சொல்லுவோம். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிறருடைய மதிப்பை பெற்றுக்கொள்ளுது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸும் இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா நீங்க பிறர்கிட்ட இருந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க. உங்களுக்கான மதிப்பு மரியாதை எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க. ஓகே. சோ அப்ப அந்த மதிப்பு மரியாதைன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்லலாம் நிறுவனத்துல ஒரு ஊழியர் வந்து அதாவது வந்து என்ன சொல்றது வேலை இருக்கு, வேலை வழங்கினா மட்டும் பத்தாது. உங்களுக்கு அதுக்கான ஒரு பொறுப்புகளை வந்து கூட்டணும். உங்களுக்கான வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாப் ரோல் ஒன்று கொடுக்கணும். சோ உங்களுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு மேனேஜரோ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுக்கணும். சோ இது தனக்குன்னு ஒரு சுயமரியாதையை வந்து ஏற்படுத்திக் கொள்றது தான் இந்த எஸ்டீம்னு சொல்றது. செல்ஃப் esteem, the confidence, achievement, respecting of others, respected by others. அதாவது வந்து மற்றவங்களை மதிக்கணும், அதே வேளை இவரும் அந்த மரியாதை. அதாவது வந்து சொல்லுவாங்க என்ன சொல்றது மரியாதையை கேட்டு வாங்கிக் கொள்றது, மரியாதையை பெற்றுக்கொள்வது இருக்கு, மரியாதை வந்து கொடுக்கறது இருக்கு. அப்ப மரியாதை கொடுத்து மரியாதை பெற்றுக்கொள்வது. அப்ப இதுலதான் வந்து அந்த அவர் வந்து பாப்பாரு தனக்குன்னு ஒரு பதவி தேவை, தனக்குன்னு அதிகாரம், தனக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கணும், தனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரியான விஷயத்த எஸ்டீம். அடுத்தது செல்ஃப் ரெகுலேஷன். இதை வந்து நாங்க சொல்றது சுய அந்தஸ்து தேவை, அப்படி இல்லாட்டி சுய கௌரவ தேவை, சுய இயல்பாக்க தேவை, செல்ஃப் எக்யூலேஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது தன்னுடைய ஆற்றல் மூலம் அடைஞ்சு கொள்ளக்கூடிய அதி உச்ச தேவை, தன்னுடைய ஆற்றல் மூலம் பாருங்க பாருங்க இந்த மோரலா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரியேட்டிவிட்டி, நல்ல சிந்திக்கக்கூடிய திறன், சுயமா ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். லேக் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன், அதாவது வந்து பிரச்சனைப்படுறதெல்லாம் குறைவான ஏனையோட வந்து பிரச்சனைப்படாம இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஃபேக்ட், அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் பாசிட்டிவா திங்க் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா செல்ஃப் எக்யூலேஷன் சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, இதுதான் வந்து மாஸ்லோட படிமுறையில வந்து மிக
உயர்வானது. அதாவது வந்து ஒருவருக்குள்ள ஒளிந்திருக்கிற திறனை கொண்டு வந்து அதை வளர்க்கிறது தான் வந்து நாங்க இது மெயினா அந்த செல்ஃப் அக்யூலேஷன் சொல்லி சொல்றது. சரியா? சோ இந்த தேவை வந்து அதாவது வந்து தன்னோட சுய ஆற்றல் அந்தஸ்து மூலமா தான் இதை அடைஞ்சு கொள்வார். ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்தோன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த எஸ்டீம் தேவை நிறைவு செய்யப்பட்டோன்னு ஓகே அவருக்குன்னு வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல், சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல், கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணக்கூடிய ஆற்றல். ஸோ இப்படி படிமுறையா வளரும். சரியா? ஸோ இப்ப நான் இந்த மாஸ்லோ தியரியை சொன்னதை மைண்ட்ல வந்து ரீகப் பண்ணி பாருங்க. ஸோ அந்த நாங்க முதல்ல படிச்ச கேஸ் ஸ்டடியை வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கிளியரா? ஓகே சரியா? சரி. அடுத்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த இந்த எர்ஸ்பர்க் டூ ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து இரு காரணி கோட்பாடுன்னு கூட சொல்லுவோம். இதை வந்து டூ ஃபேக்டர் தியரின்னு கூட நாங்க சொல்லுவோம். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா சரியா? சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த XY கோட்பாட்டுல வந்து இது எர்ஸ்பர்க்கின் இரு காரண கோட்பாடுன்னு சொல்லி எடுத்து வைங்க. அந்த பெட்ஷீட் தாண்டி இந்த பெட்ஷீட் எடுத்து சரியா? இந்த எர்ஸ்பர்க் டூ ஃபேக்டரி தியரின்னு சொல்லி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து 1960ல வந்து எர்ஸ்பர்க்னு சொல்ற நபரும் அவங்களோட ஆய்வாளர்களும் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் பயனாத்தான் வந்து இந்த கோட்பாடு, இந்த எர்ஸ்பர்க் டூ ஃபேக்டர் தியரி அப்படி இல்லாட்டி டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்ற விஷயம் உருவாகி இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு செக்மெண்ட் பீப்புளை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி 2 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அவர்களுக்கு வேலையில திருப்தியை ஏற்படுத்துற காரணிகள் எவை, அதிருப்தியை ஏற்படுத்துற காரணிகள் எவை? அதாவது செட்டிஸ்பிகேஷன் ஆகக்கூடிய நீங்க செய்யற ஒர்க்ல வந்து உங்களுக்கு செட்டிஸ்பிகேஷனா கருதக்கூடிய விஷயங்கள் என்ன, அன்செட்டிஸ்பிகேஷனா கருதக்கூடிய விஷயங்கள் என்னதுன்னு சொல்லி. அப்ப அந்த செட்டிஸ்பிகேஷனுக்கும் வந்து டிஸ்செட்டிஸ்பிகேஷனுக்கும் இடையில என்ன ரீசன் இருக்குன்னு 2 வேற செக்மெண்டா பிரிச்சு கொண்டாங்க. அதுதான் ஜாப் செட்டிஸ்பிகேஷன், ஜாப் டிஸ்செட்டிஸ்பிகேஷன். சரியா? அந்த திருப்தியை ஏற்படுத்துற காரணிகளை வந்து அதாவது வந்து வேலையோட உள் சார்ந்தவையா இருக்கும். அதாவது வந்து வேலையோட உள் சார்ந்தவையா இருக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்ச மாதிரி அதை நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து உள்ளடக்க கோட்பாடு, இந்த கண்டென்ட்ஸ் தியரின்னு சொல்லி சொன்னோம். அதைத்தான் வந்து நாங்க சொல்றோம். அதாவது வந்து இன்ஸ்ட்ரிக்ட் மோட்டிவேஷன் சொல்லி சொல்றோம். இன்ஸ்ட்ரிக்ட் மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப உதாரணமா வந்து இந்த இந்த செட்டிஸ்பிகேஷன் சொல்லி சொல்ற விஷயத்துல வந்து பாருங்க, the job the influenced by the motivation factor, achievement, recognition, responsibility, work itself, advancement and personal growth. அப்ப என்ன சொல்றாங்க? சாதனை achievement, அங்கீகாரம் recognition, பொறுப்பு responsibility, work itself அதாவது வந்து வேலையில வந்து முன்னேற்றம். சரியா? சோ இதெல்லாம் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளா வந்து வரையறை செய்யறாங்க. அப்ப அதே மாதிரி திருப்தியின்மையை ஜாப் சாட்டிஸ்பிகேஷனுக்கான என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து வெளி சார்ந்த காரணின்னு சொல்லி சொல்றாங்க. இதைத்தான் நாங்க சொல்றது எக்ஸ்ட்ரிஞ்ச் மோட்டிவேஷன் சொல்லி, ஜாப் டிஸ்சாட்டிஸ்பிகேஷனை எக்ஸ்ட்ரிஞ்ச் மோட்டிவேஷன் சொல்லி சொல்லுவோம். ஜாப் சாட்டிஸ்பிகேஷனை இன்ஸ்ட்ரிஞ்ச் மோட்டிவேஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த ஜாப் டிஸ்சாட்டிஸ்பிகேஷனுக்கான ரீசன்ஸை சொல்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை the hygienic factor. சரியா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஹைஜானிக் ஃபேக்டர்ஸா வந்து கம்பெனி கொள்கைகள், அதைத்தான் ஒர்க் கண்டிஷன், கோவர்க்கர் ரிலேஷன், அதாவது வந்து என்ன சொல்றது தங்களோட தன்னோட வேலை செய்யறவங்க, பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் அதாவது வந்து வேலை நிபந்தனைகள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சூப்பர்வைசர் குவாலிட்டி அதாவது வந்து மேற்பார்வையாளர் குவாலிட்டி, பேஸ் வேஜஸ் அண்ட் சேலரி அதாவது வந்து சம்பளம், அதுதான் வேலை நிபந்தனை, வேலையின் பாதுகாப்பு சம்பளம், பேஸ் வேஜஸ் அண்ட் சேலரிஸ்னு சொல்லி சொல்றது. தனிநபர்களுக்கு இடையிலான உறவுகள் அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து திருப்தியின்மைக்கான காரணிகள்னு சொல்லி சொல்றோம். இதைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா சுகாதார காரணின்னு கூட நாங்க இதை சொல்லுவோம். சுகாதார காரணி. அப்ப இதை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா
ஓகே. இம்ப்ரூவிங் த ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ் டிக்ரீஸ் த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். அதாவது வந்து இந்த திருப்தியின்மை காரணமா, அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா இந்த இம்ப்ரூவிங் த ஹைஜீனிக் ஃபேக்டர் டிக்ரீஸ் த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்னு சொன்னா இந்த சுகாதார காரணிகள், பேசிக்கா அந்த சுகாதார காரணின்னு சொல்ற விஷயம் வந்து பூர்த்தி செய்யப்படாத போது வேலையில வந்து திருப்தியின்மை ஏற்படும். இவை பூர்த்தி செய்யும் மூலமா வந்து இம்ப்ரூவிங் த மோட்டிவேஷன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். இதன் பூர்த்தி செய்யும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா வேலை வந்து திருப்தியை ஏற்படுத்த முடியும்னு சொல்றோம். சரியா? சோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்ன அதாவது வந்து இந்த இம்ப்ரூவிங் த மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள, அதாவது மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து இதாகும் பொழுது ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த எர்ஸ்பர்கர்ல வந்து நீங்க இடைப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அதாவது இந்த சுகாதார காரணிகள் பூர்த்தி செய்தது மூலமா வந்து அதாவது வேலையில திருப்தியோ அல்லது திருப்தி இன்மையோ அற்ற நிலையை தான் கொண்டு வர முடியும். அதாவது திருப்தியோ அல்லது ரெண்டு மெத்தட்ல கொண்டு வரலாம். சம்டைம் ஓகே நான் சாட்டிஸ்ஃபை ஆகுறேன், அப்படி ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆகுறேங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. ஓகேயா? ஓகே. பாருங்க, இந்த எர்ஸ்பர்க் கோட்பாட வந்து நாங்க படிக்கக்குள்ள வந்து நெகட்டிவ் ஆட்டிட்யூட் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன். அதாவது இந்த மோட்டிவேஷன் வந்து இப்ப ஆரம்பத்துல இருக்க இந்த சுகாதார காரணிகள் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகாட்டிய ஒரு எம்ப்ளாயில வந்து அவர் வந்து நெகட்டிவ் ஆட்டிட்யூட், அதாவது வந்து ஆட்டிட்யூட்னா மனப்பான்மை, தீய மனப்பான்மை, அதாவது என்ன சொல்றது, பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் நெகட்டிவ் ஆட்டிட்யூட்னு சொல்லி இருக்கு தானே. நேரான மனப்பாங்கு, எதிரான மனப்பாங்குன்னு சொல்லி, அப்ப எதிரான மனப்பாங்கு கொண்டு வருவார். இப்ப எதிரான மனப்பாங்குன்னு வந்தா ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும். ஸோ அத வந்து அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் நாங்க இன்க்ரீஸ் பண்றதுக்காக மோட்டிவேஷன் ஒண்ணு கொண்டு வரக்குள்ள வந்து, அவர் வந்து நாங்க என்ன என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது வந்து திருப்தி சாட்டிஸ்ஃபிகேஷன்ற லெவலுக்கு கொண்டு வர முடியாது. பட் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படி இல்லாட்டி சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாத ஒரு நிலையை தான் வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? ஸோ ஆகவே வந்து இதுதான் வந்து இந்த எர்ஸ்பர்கர்ன்னு சொல்ற விஷயத்துல வந்து நாங்க கொண்டு கொண்டு வர ஒரு மோட்டிவேஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? சரியா? இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ன்னு விஷயத்துல வந்து எம்ப்ளாயீஸ் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்க மாட்டாங்க. சரியா? சோ அப்ப சரியா? ஸோ இதன் மூலமா வந்து இப்ப இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர் மூலமா வந்து இப்ப பேசிக்கா அவங்களுக்கு குடுக்க வேண்டிய இந்த வொர்க் கண்டிஷன், கோவொர்க்கர்ஸ் அதெல்லாமே வந்து சக்சஸ் ஆகக்குள்ள வந்து அவங்கள வந்து ஹை லெவலுக்கு வந்து மோட்டிவேஷன் கொண்டு போக இயலாது. ஏதோ ஒரு மொடரேட் லெவல், அதாவது ஒரு நடுநிலையான ஒரு ஊக்கப்படுத்தலுக்கு தான் கொண்டு போக முடியும். அடுத்தது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஆ நார்மலா இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன், அதாவது வந்து அவருடைய அச்சீவ்மென்ட், ரெகக்னிஷன் அப்படி இருக்கக்குள்ள வந்து அவருக்கு மோட்டிவேஷன் மூலமா வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இந்த மாஸ்லோவோட தியரில அந்த உச்சகட்டத்துல சொல்றது இந்த செல்ஃப் அக்யூலேஷன், செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் அந்த லெவலுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகத்தான் கருதப்படும். இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கக்குள்ள இந்த அச்சீவ்மென்ட், ரெகக்னிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, வொர்க் இட் செல்ஃப், அட்வான்ஸ்மென்ட், பெர்சனல் குரோத் எல்லாம் செய்யும் பொழுது. ஓகேயா? ஸோ இதத்தான் வந்து அங்கன சொல்றாங்க. ஸோ இந்த 2யும் தான் வந்து நாங்க இங்கன அசைன்மென்ட்க்காக நான் இப்ப வேற தியரிஸ் எதுவுமே நான் கொண்டு வரல. சரியா? ஸோ வேற தியரிஸ் கொண்டு வந்தா உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ல வந்து சேலரி, பெனிஃபிட், ஜாப் செக்யூரிட்டி, வெகேஷன் அண்ட் பே, அதுதான் சேஃப்டி நீட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ். அப்புறம் தான் இந்த மோட்டிவேட்டரா பாருங்க, மீனிங்ஃபுல் ஒர்க், ரெகக்னைசேஷன், ஆட்டோனமி, ஆ ஷார்ட் பர்ப்பஸ். ஸோ இதெல்லாம். ஸோ இந்த ஆஸ்பெர்கர் 2 ஃபேக்டர்ஸும் இந்த மாஸ்லோடையும் வந்து எப்படி கிட்டத்தட்ட 2மே ஒரே விஷயத்த தான் எந்தெந்த லெவல்ல சொல்றான்னு உங்களுக்கு சொல்லி பார்க்க முடியும். பாருங்க, ஆஸ்பெர்கர். ஸோ இந்த பாருங்க,
எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன், எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கும். இது 2க்கும் இடைப்பட்ட நிலையில தான் இந்த பாருங்க, இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ் வந்து கொண்டு வரக்குள்ள வந்து எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆக மாட்டாரு. ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகாத சந்தர்ப்பத்துல வந்து அவரோட ஒரு நிலைக்கு தான் வந்து எங்கள கொண்டு வர முடியும். அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகுவான்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால தான் வந்து இங்க இந்த நடுவுல வந்து இந்த அம்புக்குறி போட்டு காமிச்சு இருக்காங்க. ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து இருக்கு இந்த மெக்லன்னு சொல்லி ஒரு தியரி. சரியா? மெக்லன்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. ஸோ இந்த மெக்லன் தியரி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து 3 விதமான விஷயத்த முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அச்சீவ்மென்ட். இதத்தான் சாதனை தேவைன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது வந்து பவர் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ். இத வந்து நாங்க சொல்றது வந்து வலுத்தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அப்ரிசியேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த வார்ம் ஃபீலிங். இத வந்து நாங்க இணைவு, இது அப்ரிசியேஷன், இணைவு தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 விதமான தேவைகளும் வந்து அடிப்படையாக கொண்டு பல்வேறு விதமான ஆய்வுகள் வந்து மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுல வந்து விசேடமா வந்து இந்த அச்சீவ்மென்ட்னு சொல்ற தேவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மெக்லன்னு சொல்றவர் வந்து அவரு 3 விஷய தியரி. ஸோ அவருடைய தியரிய வந்து நாங்க இந்த மாஸ்லோவோட தியரிக்கு ஏத்த மாரி 3 வகையா கட்டமா பிரிச்சு கொள்ள முடியும். அப்ப பாருங்க, அதுல அந்த அச்சீவ்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது சாதனை, இந்த அச்சீவ்மென்ட் சாதனை தேவைன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அந்த சாதனை ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்தோனே, அவர் அச்சீவ்மென்ட்டா என்ன விஷயத்த வந்து கருதுறாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது மெயினா வந்து செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது வந்து அவருக்கு மெயினா வந்து அங்க இருக்கணும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, பௌதீக தேவை வந்து கம்ப்ளீட் ஆகணும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் எஸ்டீம், அதாவது வந்து பாதுகாப்பு தேவை. இது 2மே ஒரு எம்ப்ளாயி கிடைச்சிருந்துச்சுன்னா, அந்த எம்ப்ளாயி வந்து லைஃப்ல அது வந்து ஒரு அச்சீவ்மென்ட்டா வந்து அவரு கருதுறாரு. அடுத்தது வந்து அவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னா, அடுத்தது தான் பவர். அதாவது தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ அதுல தான் வந்து என்னது லவ் சாரி சாரி மிஸ்டேக் ஆயிட்டு சாரி.
சரியா? முதலாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மெக்லன்ல அச்சீவ்மென்ட்ன்னு சொல்லி அவர் என்ன எதிர்பார்க்கணும், இந்த செல்ஃப் அக்யூமுலேஷன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். அதாவது வந்து நாங்க அங்க படிச்ச அந்த ஒருத்தருக்கான என்னது கௌரவ தேவையும், சுய அந்தஸ்து தேவை. இது 2மே வந்து ஒருத்தரோட கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா, அவர் அங்க வந்து சாதனை தேவை. ஓகே, அவர் அச்சீவ்மென்ட்டா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு எம்ப்ளாயி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், எல்லாரும் அவருக்கான ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கன கருதக்குள்ளே வந்து அவர் அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகுற மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ல வந்து அந்த மாஸ்லோட தியரி படி இந்த செல்ஃப் எக்யூலேஷனும் செல்ஃப் எக்ஸ்ட்ரீமும் வந்து அச்சீவ்மெண்ட்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து இந்த லவ்னு சொல்ற விஷயத்தை தான் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா இந்த பவர்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து அதை நாங்க வலு தேவைன்னு சொல்லி சொல்றது. அது லவ் என்ன சொல்றது, அது லவ்னு மட்டும் அதாவது வந்து என்ன சொல்றது பாதுகாப்பு, சமூக தேவை மற்றும் பாதுகாப்பு, அது 2மே வந்து நாங்க சொல்லலாம். லேப்டாப் சார்ஜர் எடுத்து வந்து அடி. அப்ப பாதுகாப்பு தேவை அதத்தான் சொல்றோம். பாதுகாப்பு மற்றும் ஏனையரோட அத நாங்க சொல்றது வந்து ஏனையரோட ஒரு நல்ல உறவுல இருக்குது. அதத்தான் வந்து இங்க பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அதர். அப்புறம் இந்த எஃபிஷியேஷன் சொல்லி சொல்ற என்னதுன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி தான். அதாவது இணைவு தேவை. ஸோ அதுவும் வந்து இந்த லவ்க்குள்ள தான் வருது. அடுத்தது வந்து இயல்பா வந்து இந்த சேஃப்டி அண்ட் சைக்காலஜிக்கல் வந்து பேசிக்கா வந்து நார்மலாவே ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மெக்லன்ல வந்து சொல்றாங்க முதலாவது வந்து அச்சீவ்மென்ட், பவர் அண்ட் எஃபிஷியேஷன் சொல்லி சொல்றது. அச்சீவ்மென்ட்னு சொல்லி சொன்னா சாதனை தேவை, பவர்னு சொல்லி சொன்னா வலு தேவை, அடுத்தது வந்து இந்த எஃபிஷியேஷன் சொல்லி சொன்னா இணைவு தேவை. சரியா? சோ இப்ப இந்த 3 தேவையும் இருக்கும் பொழுது வந்து இந்த அச்சீவ்மென்ட்னு சொல்றது வந்து மாஸ்லோவோட தியரியில நாங்க போய் பார்க்கணும். இந்த செல்ஃப் எக்யூலேஷனும் செல்ஃப் எஸ்டீமும் சக்சஸ் ஆகுனா அது அச்சீவ்மென்ட்டா இருக்கும் இந்த மெக்லானன் தியரியில. அதே மாதிரி லவ்னு சொல்ற விஷயம் மாஸ்லோட தியரியில வந்து இங்க வந்து மெக்லன்ல வந்து பவர்னு சொல்ற விஷயம். அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த என்ன சொல்றது இந்த லவ்னு சொல்றது வந்து பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஷன் டு அதர்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் சொல்லி 2மே சொல்றாங்க. அதாவது இன்னொரு நபரோட வந்து அவரு நட்புறவுடன் இருக்குது, அந்த மாதிரியான விஷயத்த வந்து இவங்க இந்த வலு தேவைன்னு இணைவு தேவை நீட் ஆஃப் அப்ரிசியேஷன் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வலு தேவைன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாங்க இந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இந்த மெக்லனன் நீட் தியரி. இந்த மெக்லனன் நீட் தியரியை வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா சாதனை ஊக்குவிப்பு கோட்பாடுன்னு கூட சொல்லுவோம். அதாவது அச்சீவ்மென்ட் மோட்டிவேஷன் தியரின்னு நாங்க இதை சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து அந்த பாருங்க இந்த அச்சீவ்மென்ட். ஓகே, இதை வந்து இதுல காட்டுறேன். ஓகே. இந்த விஷயம் தான் சொன்னேன். பாருங்க நீட் ஆஃப் அப்ரிசியேஷன்ல. ஸோ இந்த வட்டத்துல இருக்க விஷயத்த தான் வந்து பாருங்க இங்க நீட் ஆஃப் நீட் ஃபார் த அப்ரிசியேஷன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க இணைவு தேவை. ஸோ அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸ்டேட்டஸ் வித்தின் த குரூப். அதாவது ஏனைய குழுக்களோட ஒன்றிணைந்து அவருக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை வரவழைச்சு கொள்ளணும். அதே மாதிரி நீட் ஆஃப் அச்சீவ்மென்ட்ல வந்து இந்த நீட் ஆஃப் அப்ரிசியேஷனும் இருக்கு. அதே போல வந்து இந்த நீட் ஆஃப் பவரும் இணைஞ்சு இருக்கு. சரியா? ஸோ அப்ப அந்த நீட் ஆஃப் அச்சீவ்மென்ட்னு சொல்லி சொல்றது வந்து இதைத்தான் நாங்க சாதனை தேவை. ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸல் அவருக்கான சாதனை அங்கீகாரம் கொடுக்கணும். ஃபார் த இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஓவர் டீம் ஒர்க். எல்லா முழு டீம் ஒர்க் வந்து இவர் ஒரு என்ன சொல்றது, நாங்க சொல்லுவோம் சுய கௌரவ தேவை அந்த மாதிரி. அடுத்தது நீட் ஆஃப் பவர். இதை வந்து நாங்க சொல்றது வலு தேவைன்னு சொல்லி கெட்டிங் டன் த்ரூ அதை மற்றவர்கள் மூலமா தன்னோட வேலையை வந்து நிறைவேற்றிக் கொள்ளுது. அதுக்குள்ளேயும் வந்து இந்த நீட் ஆஃப் அப்ரிசியேஷன் இருக்கு, நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கு. கண்ட்ரோல் பீப்பிள் சிச்சுவேஷன் மற்றவர்களை கட்டுப்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுதான் இதை வந்து இந்த அக்யூரேட் நீட்ஸ் தியரின்னு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மாதிரி அந்த தியரியை வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க அசைன்மெண்ட் வந்து செய்யக்குள்ள வந்து இந்த எல்லாரும் ஒரே மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த மெக்லரன் தியரின்னு சொல்லி போடாம ஸோ மெக்லரன் தியரின்னு போடாம இந்த அக்யூரேட் நீட்ஸ் தியரின்னு கூட போடலாம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது எக்ஸிக்யூமெண்ட் மோட்டிவேஷன் தியரின்னு கூட போடலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேர்டை வந்து போடலாம். மாஸ்லோ தியரியை கூட நீங்க பாருங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்றது மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் கூட நாங்க அதை சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லாம மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரின்னு கூட நாங்க சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு மாதிரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. சரியா? இந்த எரிஸ்பர்கும் 2 ஃபேக்டர் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படி இல்லாட்டி 2 ஃபேக்டர் தியரின்னு கூட நாங்க சொல்ல முடியும். சரியா? ஸோ அடுத்தது வந்து இந்த இஆர்ஜி தியரி மோட்டிவேஷன் சொல்லி இருக்கு. சரியா?
இந்த ERG தியரி மோட்டிவேஷன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து இதுவும் வந்து நார்மலாவே வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அதாவது இதுவும் வந்து என்ன சொல்லுதுன்னா growth need and relatedness need and exchange need. அப்ப அதாவது வந்து பேசிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் எக்யூப்மெண்ட் விச் ஆர் த வெரி எசென்ஷியல் ஸ்டெப். அப்ப இந்த இஆர்ஜி தியரின்னு சொல்ற விஷயமும் வந்து அடிப்படை தேவை. இந்த இங்க சொல்லியிருக்க இந்த growth அதை வந்து எல்டஃபர் இது வந்து எல்டஃபர்னு சொல்றவரால வந்து உருவாக்கப்பட்ட தியரி தான் இந்த மூன்று. அவர் வந்து இந்த அதாவது இந்த மாஸ்லோண்ட தியரியில வந்து பாருங்க. ஸோ இந்த செல்ஃப் அக்யூலேஷனும் செல்ஃப் எஸ்டீமே வந்து growth அதாவது வளர்ச்சி. ஒருத்தர் வந்து நிறுவனம் ஓகே நான் ஒரு நல்ல வளர்ச்சியில இருக்கேன்னு சொல்லி சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இந்த இஆர்ஜி தியரி மோட்டிவேஷன். ன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னேஜ் ரீனர் ரிலேட்னஸ் அண்ட் ஜி growth. அப்ப இதுதான் பர்சனல் டெவலப்மெண்ட் தனிப்பட்ட ஆளுமை தனிப்பட்ட வளர்ச்சின்னு சொல்லி. ஸோ அந்த growthன்னு சொல்ற விஷயத்துல தான் இந்த செல்ஃப் அக்யூலேஷனும் செல்ஃப் எஸ்டீமும் வருது. சரியா? இது வந்து எல்டஃபர் தியரியில. அடுத்தது ரிலேட்னஸ்னு சொல்லி சொன்னா லவ். அப்ப அங்க வந்து அன்பு மட்டும். பாருங்க the position we have to maintaining the interpersonal relationship. தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில வந்து ஒரு தொடர்பை வந்து உருவாக்கி கொள்வது, ஒரு உறவை வந்து உருவாக்கி கொள்றது. அடுத்தது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொன்னா அடிப்படையான விஷயம். அது சேஃப்டி அண்ட் சைக்காலஜிக்கல். ஸோ அது மூலமா பாருங்க பேசிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ரெக்யூர்மெண்ட் விச் ஆர் வெரி எசென்ஷியல் சர்வைவல். ஒருத்தர் அடிப்படையா தங்கி வாழ்றதுக்கான தேவையான தேவையானது தான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்றது. ஸோ இதைத்தான் வந்து இஆர்ஜி தியரி மோட்டிவேஷன் கூட சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க எல்டஃபர் 3 நீட்ஸ் தியரின்னு கூட சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த தியரிகள் தான் இதுதான் மெயினா அப்ப நாங்க பார்த்தோம். இஆர்ஜி